ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி முன்னாடி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்புறமா பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணலாம் போதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நீங்கள் அங்கேயே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பிக்சர்லேயே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், பைரட் கிங்ஸ். ஸோ இன்றைக்கி பைரட் கிங்ஸ் தான் விளையாட போகிறோம். என்னடா இது இவன் இப்போ பைரட் கிங்ஸ் போய் விளையாடுறான் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஜாலியான ஃபன்னான கேம் இருந்துச்சு. அம்மா டவுன்லோட் பண்ணது, அதை வச்சு விளையாண்டுருக்கேன். ஸோ இது விளாண்டு ரொம்ப நல்லா ஆச்சு. அதாவது லைக் 2-3 டேஸ் இருக்கும். ஆனால் 2-3 டேஸில் விளாட முடியல என்னால். ஸோ அது ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா அதனால் விளாட முடியல. இப்போ நான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு புது திங்கிங் மைண்டில் திங்க் பண்ணி போடலான்னு போட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் பேசிட்டேன், அட்டாக்கே வந்துச்சு. ஓகே, ஷீல்டு வச்சுருக்காங்கயா. ஸோ இதில் நிறைய ஃபன்ஸ் அப்புறம் ஆங்கிரி வர்றது, ஃபன்னு எல்லாமே விளையாட்டு அந்த மாதிரி தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஸ்பின் பண்ணுன்னா பால் வரும். ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ கேம்குள்ளே போயிடுவோம். இது கேம் என்னென்னா, நம்ம ஸ்பின் பண்ணும்போது ஒரே விஷயம் 3 வரணும். நாங்கள் ஒன்றும் வரல, ஒரு விஷயம் கூட 3 வரல அந்த அட்டாக் தவிர. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு நல்லா இருக்குங்க பாருங்க. இப்போ ஷீல்டு வந்துச்சா அந்த மாதிரி. ஸோ எல்லாமே இருக்கும். அதாவது எல்லாம் இருக்கும். நம்ம ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றா கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது, காசும் கிடைக்கும். இப்போ அட்டாக் வந்துச்சு பார்த்தீங்களா? அட்டாக்குக்கு காசு வரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஷீல்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ இப்போ இன்னொன்று வந்துச்சு, இந்த பாய்சன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரி நிறைய கேம் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏன்னா இங்கே பாருங்க, என் ஐலாண்டை அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். 5வது ஐலாண்டுக்கு போகிறேன். இது 4வது ஐலாண்டு, 5வது ஐலாண்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் கேட்குற நீங்கள் என்னடா நரகமா சொர்க்கமா இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஐலாண்டே நான் அப்போ தான் பண்ணுற மாதிரி ஒரே ஆப்ஷனுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐலாண்டு, அதாவது 5வது ஐலாண்டு. இதுக்கு 25+ வந்துச்சுதா? சரி, ஓகே மக்களே. ஆக்சுவலி ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. பாருங்கள், இது ஸ்பின் பண்ணுறேன்னா இது ஆட்டோமேட்டிக் ஸ்பின்னு கூட இருக்கும். நான் ஸ்பின்னுக்கு போகிறேன், இன்னொரு ஸ்பின்னுக்கு. இது நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், இது 45 கரெக்டாக தான் சொன்னேன். ஏன்னா நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்கிரேட் பண்ணி இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா காசு கேட்குறீங்க. அதாவது காசு இல்லை, எஸ்டிஜி கேட்குறீங்க. அது எஸ்டிஜி ஏதோ ஒன்று. ஸோ ஸ்பின் பண்ணலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அங்கே இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரும் ஒரு விஷயம்.
இதுக்கு தான் இப்போ நீங்கள் பண்ணி 20 மேக்ஸ், அதாவது 20 மேக்ஸ் ஸ்பீடில் வந்து டக்குன்னு போகும். நாங்கள் எப்படி டக்குன்னு பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டக்குன்னு பாயிண்ட்ஸ் எழுதிடும். ஸோ இது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டிக்கெட் வந்துச்சா அதுக்கடுத்து வேறு வரும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது பாருங்க, இப்போது அந்த ஆஃபர் போயிடுச்சா. ஸோ சாரி பாய்ஸ். ஸோ இப்போது என்ன இப்போ பாருங்கள், ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பின் பண்ணியிருக்கேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் அதே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். என்னடா வரலன்னு பார்த்தீங்களா, அந்த கார்டு 3 கார்டு இருக்குது. அங்கே 3 கார்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. குடிக்குதுங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா முன்னாடி 2 கார்டு வந்துச்சுல, அப்போது ஒன்று புளியும் ஃபஸ்ட்டு கார்டில் அந்த புளியும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வரும்போது நெக்ஸ்ட்டும் புளி தான் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒன்றா வருது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வாட்டி பால் வந்தால் அப்படி இருக்கும். எப்போவுமே பால் வருது, நெக்ஸ்ட் வாட்டியும் பால் வந்தா வருது. விலங்கு விடிட்டே வருதே. சரி, இப்போ ரைடு இப்போ கரெக்டாக சொல்லணுன்னா லாஸ்ட்டு ஆனால் முன்னாடி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே தெரியுமா, ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குமோ, செகண்ட் இல்லை லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டா, இது கன்ஃபார்ம் சொல்ல லாஸ்ட்டாக தான் இருக்கும். அதுதான் லாஸ்ட்டாக. அது ஃபஸ்ட்டு ஆடுறது தான். இப்போது ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு எது ஆடுதோ அதில் தான் பாம்பு இருக்குது. அது தெரியாமல் நான் பார்த்து அங்கிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு, ஆனால் முடியல. ஸோ இப்போ என்னன்னா, இப்போது ஆக்சுவலி எனக்கு ஒரு பால் கிடச்சிச்சுல. இந்த பால் எதுக்கு கிடைக்கும்னா, இந்த மாதிரி மேலே ஒரு மிஸ்ட்ரி கார்டுலாம் கிடைக்கும். அதுக்காக தான். அது வந்து எதுக்குன்னு தெரில, இருந்தாலும் புரியுது. நம்ம அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ தான் எனக்கு தெரியுது என்ன வந்து. சரி, அட்டாக்கு வந்துச்சு போடு. ஆக்சுவலி அவன் ஷீல்டு வச்சுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பெட் அடிப்போமா? பெட் அடிடா. பெட் 20 டைம்ஸ் இருக்குது. பெட் அடிப்போம். ஆக்சுவலி நான் அந்த பின்னாடி இருக்க அந்த 4000K இருக்குல்ல, அதை வச்சுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அடுத்த வச்சுக்கிறேன். இந்த காயினை சரி இவ்வளோமே வருது. இந்த காயினெல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், காயின் வந்துச்சுன்னா அதிக காசு தான் வரும், வேறு என்ன ஆகும். சரி, இந்த கேமில் உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் சொல்லிட்டு எல்லாம் இருக்கேன். இப்போது இந்த லீஃப்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், லீஃப்லாம் அதை கொஞ்சம் பாதியாக கிழிச்சு அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது என்னன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நான் சொல்கிறேன், அது வந்து குளோரோஃபில். குளோரோஃபில்னால் என்னென்னா, அது வந்து ஒரு இலைய வந்து இப்போ எல்லாமே எப்படி க்ரீனாக இருக்குது. ஸோ அது மாதிரி
ஸோ அது மாதிரி க்ரீன் கலர் பளிச்சுன்னு காமிக்கிறது தான் குளோரோஃபில். இப்போ அந்த குளோரோஃபில் கிராஸில் இல்லைன்னா, அதாவது செடி கொடி எல்லாத்துலேயும் இல்லைன்னா, அது வந்து க்ரீனாக இருக்காது. இன்னொன்று, இப்போது நீங்கள் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறீங்களா, ஸ்ப்ரே அந்த தண்ணிலாம் ஊற்றுறீங்க, அப்போது கீழே ஸ்டெப்புக்கு தானே ஊற்றுவீங்க. அப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்டெப்புக்கு தானே ஸ்ப்ரே பண்ணுவீங்க, அப்புறம் அந்த ரூட்டுக்கு தானே ஸ்ப்ரே பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அந்த லீஃபுக்கும் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா சம்மர் டேஸ்லாம் வந்துச்சுன்னா, சம்மர் டேஸ் வின்டர் டேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு எப்படி சம்மர் டேஸ் வின்டர் டேஸ்னு வந்துச்சுன்னா எப்போவுமே தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் இல்லை ஊற்றினாலும் செடிக்கு வந்து செடி நல்லா வளராது. ஸோ அதனால் நீங்கள் அந்த செடி லீஃபுக்கும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அந்த லீஃபில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன். அது வந்து ஸ்டொமேட்டான்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டொமேட்டா வந்து நம்மள்கிட்ட, அதாவது அந்த லீஃப் கிட்ட இருக்கும். அது வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அது வந்து தானே யூஸ் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் நான் சொல்ல வந்தேன். நான் இதுதான் சொல்லிட்டேன்.